அதிகாரம் 8. தவளைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது: நீ பார்வோனிடம் போய், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதியையெல்லாம் தவளைகளால் தாய்க்கப் போகிறேன். தவளைகள் நைல் ஆற்றை நிரப்பி, பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் வீடுகளிலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று அவனிடம் சொல். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை ஆறுகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி, எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய் என்று சொல் என்றார். ஆரோன் தம் கையை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இதை போலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய்தார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான். மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் உம்மிடமிருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலர்களுக்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார். அவன் நாளைக்கு என்றான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும். உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிலிருந்தும் உம் அலுவலரிடமிருந்தும் உம் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒழிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர். எனவே அந்த நாடு நாற்றமெடுத்தது. தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. கொசுக்கள். மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம், நீ உன் கோலை நீட்டி நிலத்திலுள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். அவ்வாறே அவர்களும் செய்தார்கள். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க, மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்திலுள்ள புழுதியெல்லாம் கொசுக்களாக மாறிற்று. கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றார்கள். ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே என்றார்கள். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஈக்கள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, வைகரையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்து நில். அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனை நோக்கி சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போகவிடவில்லையென்றால், இதோ உன் மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன்
வீட்டின் மேலும் ஈக்கள் வர செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும். அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசேன் நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன். அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய். மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன். நாளைக்கு இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார். ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீடுகளிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின. ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையன்று. அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும். அப்படி எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எறியாமல் விடுவார்களா? பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாட்கள் வழி நடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு சொல்வது போல் அவருக்கு பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனால் நெடுந்தொலைவு சென்று விடாதீர்கள். மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்றுரைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்து சென்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். பார்வோனிடமிருந்தும் அவர் அலுவலரிடமிருந்தும் அவர் குடிமக்களிடமிருந்தும் நாளைக்கே ஈக்கள் அகன்றுவிடும். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். மோசே பார்வோனை விட்டு அகன்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டுக்கிணங்க ஆண்டவரும் செயலாற்றினார். பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின. ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை. இம்முறையும் பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான். மக்களை அவன் போகவிடவில்லை.